7ஆம் பாவகத்தையும் பார்த்து 10ஆம் பாவகத்தையும் சனி பார்க்குது. அப்போ 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் தான். அப்போ இந்த தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வேற ஏதாவது ஒரு தொழிலை அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை, இதெல்லாம் இந்த மீனராசிக்கு இப்போ இருக்கும். அதே போல் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க கூட அடிஷ்னலாக ஏதாவது தொழில் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலாமா, குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்பொழுதும் ஜென்மசனியாக வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லாமல் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த மீனராசினருக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டுரும். அதனால் இது மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கணும். அதே போல் கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் விரயசனியாக இருக்கும் பொழுது நிறைய தேவையே இல்லாத விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு கட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சனி பகவானுடைய பார்வை 12வது இடத்துல பட்டுச்சு அப்படிங்கிறதுனால தான் கடந்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது தேவையே இல்லாத செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. அதெல்லாம் இப்போ பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆக போகுது. அதனால அது மாதிரியான பயம் அப்படிங்கிறது தேவையில்லை.